அன்னைக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா நாங்கள் வந்து இடந்தாங்க தருமபுரி. என்னடா இவ பரிசு எடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதாவது வாங்கி கொடுனாங்க. சரிவா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி வாங்கி கொடுத்தாங்க. அப்படி எனக்கு பஜ்ஜிலாம் வேணாம், எனக்கு சாக்லேட்டு கிண்டர் ஜாய் அந்த மாதிரி தான் வேணும்ட்டாங்க. அப்புறம் டைமில் உனக்கு அதெல்லாம் வாங்கி தர முடியாது வான்னு சொல்லிட்டு அவளை ஹோட்டல் கடைக்கு கூட்டு போயிட்டாங்க. சரி ஹோட்டலில் போய் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் பார்த்தா பிரியாணி இல்லைன்ட்டாங்க. சரி குஸ்கா கொடுங்கன்னு சொல்லிட்டு முட்டை குஸ்கா வாங்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தா அந்த குஸ்காவில் ஒரு முடி வேற ஓடி இருந்துச்சுங்க. உடனே அந்த குஸ்காவை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க. அது வீடியோ எடுக்க முடியல நண்பா. அப்படியே ஒரு வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டீயை ஒன்று அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் நம்ம குட்டீஸ் வேறு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஜிபி வேறு ஏதோ ஒரு கையில் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. சரி என்னன்னு கேட்டால் இதுதான் மாமா ஆக்ஸ் கேபிள்ன்ட்டாங்க. சரி இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு இதில் காரில் சொருகி இதில் பாட்டு போடணும் மாமான்னாங்க. சரி அதெல்லாம் எனக்கு தெரியும், சும்மா உன்னை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன்னு சொல்லிட்டேங்க. சரி ஜிவி உங்கள் சீட் பெல்ட் போட தெரியுமான்னு கேட்டேங்க. இப்போ போட்டு காட்டுற பாரு மாமான்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக சீட் பெல்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேங்க நண்பா.